பூமியில் அழகான நேரம், அமைதியான இப்போ உலகில் நிறைய சத்தான காய்கறிகள் வாழ்ந்து வந்தன. இங்கே நிறைய வகை வகையான காய்கறிகள் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அதன் மத்தியில் ஒரு சிறிய கேரட் இருந்தது. அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் அந்த கேரட்டுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது ஒரு நாள் காய்கறி ராஜாவாக ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. நாம் இந்த சிறிய கேரட்டை இனி கேணி என்று அழைப்போம். கேணி மற்ற காய்கறிகளுடன் விளையாடுவது மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றில் நிறைய ஆர்வமாக இருந்தாலும் அவன் தனித்துவமாக தனக்குள் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தான். என்றாவது ஒரு நாள் தான் மிகப்பெரிய ராட்சத சக்தியுடன் இருப்பேன் என்று தெரிந்து கொண்டான். எனினும் எப்போதுமே அவரது கண்ணும் உடலும் அதிக பலத்தைப் பெற வேண்டும் என்று நினைத்தான். எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று மனதை போட்டு குழப்பி சோம்பேறியாக இருக்காமல் மேலும் பலமான சிறந்த கேரட்டாக மாற வேண்டும் என்று உறுதியாக தீர்மானித்தான். கேணி ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்காக பல கேரட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அவன் உடலை மேலும் வலிமையுடன் மாற்றிக்கொள்ளத் தொடங்கினான். நாளுக்கு நாள் அவன் உடல் பலமடைந்தது. அவன் கண்களில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. அவன் சற்றே தொலைவில் உள்ள காட்சிகளையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. மேலும் அவனது உடல் நன்கு ஆரோக்கியமாகவும் சக்தியும் வலிமையுடனும் தோன்றின. ஒருநாள் காய்கறி உலகில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. பூமியில் நடக்கும் சில விசித்திரமான மாற்றங்கள் காய்கறி உலகத்தை அச்சுறுத்த ஆரம்பித்தது. ஆமாம், காய்கறி உலகம் பலவித நோய் தாக்கங்களால் துவண்டு போனது. கவலையோடு ஒன்றாக கூடி பிரச்சினையை தீர்க்க கூடி பேசியது. அப்போது பலம் வாய்ந்த கேணி அரசன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். கேணி தங்கிய இடத்தில் நோய்கள் விலகி மக்கள் ஆரோக்கியத்துடன் அற்புதமான சக்திகளைப் பெற்றனர். அரசன் கேணி தனது கண்கள் பெற்று உள்ள பார்வைத் திறன் மற்றும் உடல் வலிமையை காட்டி காய்கறி உலகை பலம் வாய்ந்த சக்தியுடன் பாதுகாத்தான். அப்போது மன்னன் கேணி தன்னுடைய அரிய சக்தி, சீரான உடலைப் பற்றிய நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து கேரட் உண்பதின் முக்கியத்தை விளக்கினார். இதனை உலகின் எல்லா காய்கறிகளும் வியந்து பாராட்டியது. எப்போதும் நாம் சரியான உணவுகளை உட்கொண்டு நம் உடலை பராமரித்தால் நம்முடைய உடல், நம்முடைய கண்கள் மற்றும் நம் மனதின் பலம் ஆகியவற்றில் முன்னேறி நாம் எதையும் சாதிக்க முடியும். கேரட் உண்மையில் நமது உடலின் சக்திக்கு உதவுகிறது. நீங்களும் கேரட்டுகளை சாப்பிடுங்கள். உங்கள் கண்களை மேலும் வலிமையுடன் பாதுகாப்போம். இப்படி நம் உலகில் ஒவ்வொரு காய்கறியும் நமது உடலின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் சக்தி அளிக்கும் ஒரு அத்தியாவசிய உணவாக இருக்கிறது. இதை நினைவில் வைத்து நாம் நமது ஆரோக்கியத்தை பெருக்கி நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவோம்.